ஹாய் கள்ளிக்காட்டுகள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ரொம்ப நாளாக சீத்தாப்பழம் மாடி தோட்டத்தில் வைக்கணும்னு நினச்சேன். இந்த சீத்தாப்பழ கன்று நான் வந்து ஜவுளி வாங்கினதுக்காக எனக்கு கிஃப்டாக கொடுத்ததுங்க. சரி, இதை வந்து மாடி தோட்டத்தில் வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய க்ரோ பேக்கில் மண்ணை நிரப்பி வச்சுக்கிட்டு இருக்கோங்க. கீழே ஒரு சீத்தாப்பழ மரம் வந்து இருக்குது. அது வந்து விதை போட்டு வந்தது. இந்த மரம் வந்துட்டு கிஃப்டாக வந்தது தானே, ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மேலே வைக்கிறேன். எந்த அளவுக்கு இது காய்க்கும், எந்த அளவுக்கு பழம் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செம்மண் வந்து உடையாத மாதிரி நம்ம வந்து அந்த மேலே இருக்க கருப்பு பேக்கை ரிமூவ் பண்ணணுங்க. கொஞ்சம் வந்துட்டு ஒரு கையில் நான் பிடிச்சிட்டு ஒரு கையில் அவர் கட் பண்ணதுனால கொஞ்சம் மண் உடஞ்சிருச்சு. வேர் வந்து கொஞ்சம் லைட்டாக வேறு தெரிஞ்சுது. எப்படியாவது வந்துடணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு, இதுக்கு ஒரு சின்ன வந்து பயிருக்கு ஒன்று இருக்குது. டக்குன்னு அதாவது இந்த மாதிரி வேர் உடஞ்சி நடும் பொழுது தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஆலோவேரா ஃபெர்டிலைசர் கொடுத்தோம்னா வந்துடும். எப்படி வரும்னு தெரில, பார்க்கலாம்.